நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கீதா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது கணவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீதாவின் கணவரான இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே ஒத்தனூரில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவரது மனைவி கீதா கொலை வழக்கில் கீதாவின் தாயார் தனலட்சுமி பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். அந்த புகார் மனுவில் எனது மகள் கீதாவிற்கும் மருமகன் ஜெகதீஷ் இருவருக்கும் கடந்த 1 மாதங்களாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளது. எனது மகள் கீதா சாவிற்கு எனது மருமகன் ஜெகதீசன் தான் காரணம் என்று தனலட்சுமி புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் ஜெகதீசனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனிடம் கேட்டபோது இந்த கொலை வழக்கில் வெளிநபர்கள் வந்து சென்றிருக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை, மேலும் மர்ம நபர்கள் வந்து அறிவாளால் வெட்டியது என்று ஜெகதீசன் கூறியது முற்றிலும் நாடகம் என்ற நிலையில் கீதாவிற்கு கழுத்தில் மட்டுமே கழுத்தறுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஒரு காயம் மட்டுமே இருக்கிறது, மற்ற உடம்பு பகுதியில் எந்த காயங்களும் இல்லை. மேலும் ஜெகதீஷுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு அவரை தனக்குத்தானே கை மற்றும் தலைப்பகுதியில் காயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆகையால் இந்த கொலை வழக்கில் ஜெகதீஷ் தான் செய்திருப்பார் என்று ஜெகதீஷிடம் தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.